ரிசார்ட் ஓனருக்கு புரியலை, எதுக்காக சீல் வைக்கிறீங்க? எங்களுக்கு தெரியாது சார், மேல்டத்து உத்தரவு. மேல்டம்னா யார்? எங்கள் உயரதிகாரிகள் தான். ஏன்னா கீழதிகாரிகிட்ட எம்ஜிஆர் பேச மாட்டார், மேலே தானே பேசுவார். சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த ஓனர் வந்து ஃபோன் பண்ணி எம்ஜிஆர்கிட்ட, என்ன எதை சீல் வச்சுட்டாங்க, எதுவும் தப்பு பண்ணீங்களா உங்கள் இதில் அப்படின்னு கேட்டு. இல்லையே, ஒன்றும் பண்ணலையே. காவல்துறை அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்பாங்க, உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ரிசார்ட்டை நான் ஓப்பன் பண்ண சொல்லிடுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். அடுத்து போன காவல்துறை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கே வந்தாங்களே ஜட்ஜஸ், என்ன பண்ணாங்க அப்படின்னு. அவங்க இந்தந்த ரூமில் தங்கினாங்க. யார் என்ன பண்ணாங்க? போலீஸ் கேட்குறாங்க. ரிசார்ட் ஒரு மது சாப்பிட்டாங்க, வெளிநாட்டு மது. தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்கள் வெளிநாட்டு மதுவை இங்கே வச்சு கொடுத்தீங்க? இல்லை, உங்கள் ஜட்ஜுங்க பெரிய ஆஃபீஸருங்க, இங்கே வரக்கூடிய பணக்காரர்களுக்கெல்லாம் நாங்கள் இப்படி தான் கொடுக்குறோம். இப்போ எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, எம்ஜிஆர் என்ன சொல்லுவார், அதை மூடுங்க, மதுவை வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சாங்க. எம்ஜிஆர் அதை சொல்ல, சீல் எடுத்துருங்க, ஆனால் திருப்பி அந்த ஜட்ஜஸ் எல்லாம் அங்கே எப்போ வராங்களோ அப்போ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த ரிசார்ட் ஓனருக்கு சொல்லிடுறாங்க, அவங்க திருப்பி வந்தால் நீங்கள் உடனே சொல்லணும். சரி, அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே ரூம் புக் பண்ணுவாங்களாம். ஸோ அடுத்த வியாழக்கிழமையே ரூம் புக் பண்ணோன்னே எம்ஜிஆருக்கு நியூஸ் போயிடுது, உளவுத்துறைக்கு நியூஸ் போயிடுது, சார் நாளைக்கு ரூம் புக் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் அந்த நியூஸ் போதும், நீங்கள் பாட்டுக்கு அவங்கள அலோவ் பண்ணிடுங்க, அவங்களுக்கு ரூம் கொடுங்கன்ட்டாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்து அவங்க எல்லாம் வந்து ரூம் போட்டாங்க. நைட்டு ஒரு 12-1 மணிக்கு உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போகுது, போய் ரைடு அடித்து ரூமெல்லாம் பிடிங்க. ஸோ போலீஸ் போகுது, அங்கே ரைடு அடிக்குது. இந்த 3 நீதிபதிகளும் சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைச்ச உடனே போலீஸ் வந்தோடனே அவங்க பயந்து போகிறாங்க. எதுக்கு வந்தீங்க? நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதி சார், எங்களுக்கு அது தெரியாது. மேலிடத்துலேருந்து உத்தரவு, தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்குது, நீங்கள் வெளிநாட்டு மதுவை குளிக்கிறீங்க, சட்டப்படி குற்றம், எங்கள் கடமையை செய்ய வந்திருக்கோம், நீங்கள் மேலதிகாரிகிட்ட பேசுங்க, கூப்பிடுங்க மேலதிகாரியாங்கிறாங்க. அப்புறம் வந்து உளவுத்துறையிலேருந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து, ஜட்ஜஸ் இருக்காங்களான்னு நான் ஏற போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அப்போல்லாம் மொபைல் ஃபோன் இல்லை, வாக்கி இதுதான், போலீஸ்க்கு வயர்லெஸ் தான். அங்கே போனோடனே உயரதிகாரி போனோடனே அந்த நீதிபதிகள் கெஞ்சுறாங்க, எங்கள் மானமே போயிடும், தயவுசெய்து போட்டு எங்களை கைது பண்ணிடாதீங்க, கேஸ் போட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க. அப்போ